அடுத்த 50 வருஷங்களுக்கு ஏன் 100 வருஷங்களுக்கு தமிழ்நாட்டுல தாவேகா தான் ஆட்சி அமைக்கும், விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் அவர்கள் சொல்லி தொடர்ந்து நம்ம தாவேகா சார்ந்த தொண்டர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு பலத்த நம்பிக்கையில இருக்குது நம்மளுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கான சூழ்நிலையில திடீர்னு வீத லீடர் சொல்லி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 2031 ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல பொது மேடையில பேசியிருந்தாரு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு மக்களோட பார்வைக்கு வந்திருக்காரு, என்ன புதுசா சொல்ல போறான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆவலா தான் போனோம். ஏன்னா பல்வேறு கேள்விகள் அவரை நோக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப நீங்க பிஜேபில இருந்து வெளியே வந்திருக்கீங்க, உங்க ஐடியாலஜி என்ன, தாவேக்காவை எதிர்க்க போறீங்களா, என்ன ஒரு நோக்கத்தோட அரசியலுக்கு வரீங்க மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் முன்னெடுத்து வச்சாங்க. இதுவரை பிரஸ் மீட் அப்பலயும் சரி எதுக்குமே ஒரு பதில் சொல்லவே இல்லை. இப்ப பத்திரிகையில வந்தாங்கன்னா அண்ணா வாங்கினா போட்டோ எடுத்துக்கோங்கன்னா அதில் கிளம்புங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்வாருன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த பேச்சிலும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே தெளிவா அவர் சொல்ல, என்ன அவரோட ஐடியாலஜி, பிஜேபியை விட்டு எதற்காக வந்தாரு, தாவேக்காவை நோக்கி அவரோட அரசியல் பார்வை என்ன, எது குறித்தும் அவர் விரிவாக சொல்லல. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தாவேக்காவோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. அப்ப எப்படி திமுக ஆட்சியில் இருக்கும் போது இப்ப மேடைகள்ல போட்டு இப்ப விஜய் அவர்கள் பேசியிருந்தார்ல, ஊழலை ஒழிக்க போறேன், மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லியிருந்தார்ல, இப்போ இருந்த மாற்றத்தை கொண்டு வர போறேன்றத அண்ணாமலை அவர் ஸ்டைல் எப்படி சொல்றாருன்னா சமுதாயத்திற்கான மாற்றத்தை உருவாக்குவோம். சோ என்ன ஒரு மாற்றத்துக்கே தமிழ்நாடு இப்படி ஒரு தள்ளாடிட்டு இருக்கு, இல்ல இன்னொரு மாற்றம் வரப்போகிறதா அப்படின்ற ஒரு அச்சம் நம்ம கிட்ட நிலவுது. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா 2031 ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா தாவேகா ஆட்சியில இருக்காது, அதுக்கு பதிலா வி த லீடர்ஸ், நான் தான் சிஎம்மா வருவேன் அப்படின்ற அளவுக்கு இவர் பேசுறாரு. சரி, அப்ப நீங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க, அப்போ இந்த 5 வருட காலங்களுக்கு நீங்க தாவேகா போட்டு சராமாரியா விமர்சிக்க போறீங்க, அந்த ஆட்சி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறை நெறிகளை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போறீங்களா, அவங்களுக்கு எதிராக போராட்டத்துல நிக்க போறீங்களா கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாராம். ஏன்னா என்ன சொல்றாருன்னா அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் புதுசு, ஆனா பயங்கரமா 2 வேகத்துல அதாவது குதிரை வேகத்துல செயல்படுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனா கட்சியில எல்லாருமே பாத்தீங்கன்னா புதிய நபர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப அமைச்சர் இருக்கக்கூடிய எல்லாருமே புதிய நபர்கள் தான். சிஎம் அவர்களே ஒரு அந்த அரசியலுக்கு புதுசு, அதனால அவங்க நம்ம விமர்சிக்க வேண்டாம், அவங்க எங்கெல்லாம் தடுமாற்றம் செய்யறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம கை கொடுத்து தூக்கி விடுவோம்னு சொல்றாரு. சரி, கையை கொடுத்து தூக்கி விடுறீங்க, அப்ப எதற்காக நீங்க 2031 ஆட்சி மாற்றம் ஏற்பட போறீங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா, வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த ஆட்சி இன்னும் ஒரு 2.5 வருஷம் போட்டோம், 2.5 வருஷம் போச்சுன்னா அது உண்மையில ஒரு நல்ல மாற்றமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே இப்ப இந்த ஒரு 2 மாசம் கூட முழுசா முடியல வச்சுக்கோங்களேன், இப்ப 2 மாச காலத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படணும் சொல்றீங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றீங்க. அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் என்ன என்பதா இப்ப கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. தாவேகா பார்த்து ஒருவேளை அப்படியே இன்ஸ்பயர் ஆயிட்டாரோ, ஏன்னா இந்த கட்சியை பாருங்க, நானும் இந்த பிஜேபியில இவ்வளவு வருஷமா இருக்கேன், பல்வேறு கொள்கை அதாவது பாஜகவோட மதவாத கொள்கை எல்லாமே நான் பேசியிருக்கேன், இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல, ஒரு ஐடியாலஜியை பேசாம மக்களையே போய் சந்திக்காம களத்துல நிக்காம பத்திரிகையாளரை சந்திக்காம இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இதே ஸ்டைல்ல நான் இறங்குறேன்னு சொல்லிட்டா எப்படி தாவேக்காவோட ஸ்டாண்டா அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே பாத்தீங்கன்னா அமைப்பு ஆரம்பிக்க போறேன்னு சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா இன்ஸ்டால ஒரு ஃபேஸ்புக்ல லைவ்ல தான் அவர் ஆரம்பிச்சாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரையுமே நம்ம பொது மேடைகள்ல போடுறது, வீதி வீதியா மக்களை போய் சந்திக்கிறது, பத்திரிகையில சந்திச்சு ஏதோ ஒரு தகவலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இதெல்லாம் கரெக்டான விஷயமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அரசியலாக மாறிடுச்சு, அதாவது அரசியல் என்பது இப்போ வந்து ஒரு டெக்னாலஜியா மாறிடுச்சு. அதனால நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சது என்பதே ஒரு இன்ஸ்டா லைவ் மூலமா சொல்லலாம் தான் அவர் வந்தாரு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்துல எப்படி தாவேக்காவை கடைபிடிக்கிறார்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்துவாரு, ஏதாவது கேள்விகள் கேட்டா ஸ்பாட்ல ஆன்சர் பண்ணுவாரு. நான் இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரையுமே மக்களை சந்திக்க மாட்டாரு, அதாவது அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரா இல்லையான்ற அளவுக்கு இருக்கிற இடமே தெரியாம இருக்காரு. திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு இப்ப விஜய் அவர்கள் மேடை போட்டு பேசுறாருல, ஒரு மாசம் ஃபுல்லா அமைதியா இருப்பாரு, திடீர்னு கரூருக்கு வந்து நல்லா ஆக்ரோஷமா பேசுவாரு, அந்த ஒரு மாசத்துக்கு அது கண்டென்ட்டா போகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பேசுவாரு. சோ அதே ஸ்டைல் எடுக்கிறாரோ, ஒன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டா மாத்துறது, இன்னொன்னு பத்திரிகையாளரா சந்திக்கவே கூடாது, இருக்கிறதும் போயிடுதுன்ற மாதிரி எப்ப தேவையோ அப்ப மட்டும் சந்திச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐடியாலஜி, இப்ப தாவேகா பொறுத்த வரையுமே எந்த ஒரு ஐடியாலஜியும் அவங்க ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கல. இந்த ஊழலை ஒழிப்பேன், பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு மேலோட்டமான பிரச்சனைகள். இது பிரச்சனையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா பிரச்சனை தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு அரசியல், அடிப்படை அரசியல, ஆழமான அரசியலை போட்டீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது சாதி கலவரங்கள், மத கலவரங்கள், தமிழ்நாட்டோட மாநில உரிமைகள், ஒன்றிய அரசோடு இருக்க வேண்டிய அந்த அரசியல் முறை, இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது குறித்தான எந்த ஒரு
ஸ்டாண்டையுமே தாவேக்கா முன்னெடுத்து வைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட இவரும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டு தான் எடுக்கிறாரு. இப்போ மும்மொழி கொள்கையை எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களோட இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு? மும்மொழி கொள்கையை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்திருந்தாரு. விஜய் அவர்கள் அவரோட பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனம் எங்கிட்டு வருது. அந்த கல்வி நிறுவனத்துல ஹிந்தி பயில்றாங்க. அப்ப எதற்காக இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே அவங்க பள்ளியில ஹிந்தி இருக்கும், அவங்க பசங்களை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிற அளவுக்குலாம் படிக்க வைப்பாங்க. ஆனா இவங்க தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி வேணான்றாங்க. இந்த அளவுக்கு அவர் பேசிருக்காரு. இப்ப அவர் முதலமைச்சரா ஆயிட்டாருன்னா இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் ஏத்துப்பாரா? அதையும் தாண்டி பாஜகவோட நான் எதற்காக பாஜக விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லி இதுவரையுமே சொல்லாம இருக்காரு. இப்ப பாஜக மும்மொழி கொள்கையை திணிக்குதுன்னா நான் அதை எதிர்ப்பேன், ஏன்னா பாஜக வந்து விலகி வந்துட்டேன், இதுதான் காரணம்ன்ற மாதிரி எந்த ஒரு காரணத்தையுமே அவர் சொல்லல. அதே மாதிரிதான் ஊழலாம் ஒழிச்சிடலாம், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் என்ற அளவுக்கு தான் பேசுறாரு. அதையும் தாண்டி சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி பிஜேபியை பொறுத்த வரையுமே இன்னொரு மதவாத சக்தியா தான் இதுவரையும் பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்குன்னா, இப்போ மைக்கேல்பட்டியில வந்து ஒரு பள்ளி குழந்தை சூசைட் பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை இவர் எப்படி திசை மாற்றம் செஞ்சாருன்னா, பள்ளியில மத மாற்றம் செய்யறாங்க, அதன் காரணமாக தான் அந்த குழந்தை வந்து சூசைட் பண்ணிக்கிச்சுன்ற அளவுக்கு ஒரு சூசைட்டோட விஷயத்தை அப்படியே மாற்றி மத மாற்றமா மாற்றி அதுக்கு ஒரு போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை கொண்டு வர அளவுக்கு இவர் பண்ணியிருந்தாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு மதவாத ஒரு தான் இருந்தார். இன்னைக்கு பிஜேபில இருந்து விலகிட்டாரு. ஆனா நான் ஆர்எஸ்எஸ் வந்து விலகினேன்னு சொல்லிட்டு இதுவரையுமே சொல்லல. சரி, இப்போ நீங்க வந்து அப்படி ஒரு மதவாத சக்தியா இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க வி த லீடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியரா உங்க வாயில இருந்து நான் அப்போ அப்படி இருந்தேன், இந்த மதம் சாதி எல்லாத்தையும் கடந்து இப்ப வந்திருக்கேன்னு சொல்லி உங்க வாயில ஒரு வார்த்தை வருதா? அதையும் அந்த மேடையில பேசியிருந்தாரு. அதாவது இந்து மதம் இந்த சாதி இது எல்லாத்தையுமே வந்து நான் வீட்டுல வச்சுட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்றாரு. நான் கை விட்டுட்டேன்னு சொல்லல, வீட்டுல வச்சுட்டேன்னு சொல்றாரு. அதற்கு அர்த்தம் என்னன்னா, என் வீட்டுல அது பத்திரமா இருக்கும். நாளைக்கு இப்ப திருப்பரங்குன்றன்னு ஒரு இஷ்யூ வருதுன்னா என் வீட்டுல பத்திரமா இருக்கக்கூடிய அந்த இந்து மதத்தை எடுத்துட்டு வந்து தீபத்தை ஏத்துங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த ஒரு போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நிப்பேன். அதுதான் அவர் சொல்றாரு. வீட்டுல வந்து நான் பத்திரமா வச்சுட்டேன், எனக்கு எப்ப தேவையோ நான் எடுத்துப்பேன்னு சொல்றாரு. ஆனா எப்போ ஒரு மாற்றத்திற்காக ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உங்க வாயில அந்த வார்த்தையே வரல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதி பிரச்சனை மத பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கடந்து ஒரு பேச்சுக்காக தாவேக்கா சொல்லுவாங்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான வார்த்தை என்பது அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்து வரவே இல்லை. ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் பிஜேபியில இருந்து விலகிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர் விலகவில்லை. உண்மையாவே மக்களுக்கு உங்க மீது நம்பிக்கை வரணும்னா நான் பிஜேபியில இருந்து இந்த காரணத்திற்காக விலகினேன். பிஜேபியை பொறுத்தவரைமே தமிழ்நாட்டுக்கு அவங்க ஓரவஞ்சனை பாக்குறாங்க, தொடர்ந்து அங்க ஒரு மத கலவரத்தை ஏற்படணும்னு பாக்குறாங்க, இந்திய திணிக்க பாக்குறாங்க. இந்த ஐடியாலஜி எல்லாமே எனக்கு செட் ஆகல, அதுக்கு மாற்றாக நான் நான் திருந்திட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில நீங்க மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்படி எதுவுமே இல்லாம நான் பிஜேபியில இருந்து விலகிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு புனிதரா ஆயிட்டேன்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. நீங்க பிஜேபியில இருந்து விலகினாலுமே நீங்க ஒரு பிஜேபியோட மற்றொரு கிளையாக தான் இங்க செயல்பட்டீங்க. ஏன்னா நீங்க பிஜேபியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்னி வரையுமே உங்க ஐடியாலஜி என்பது நீங்க அங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க பிஜேபில இருந்து விலகி இருக்கீங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் இருந்து விலகல. அதனாலதான் நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கம் என்பது ஒரு மதவாத சக்தியா இருக்காதுன்றத இன்னி வரையுமே அவரால் வெளிப்படையாக பொது மேடைகளை பேச முடியல. இன்னும் டிஃப்ரெண்டா தாவேக்காவை பத்தி சொல்லணும்னா நான் கேள்வியில கேட்கவும் மாட்டேன், அதாவது இந்த ஆட்சியை பார்த்து நான் கேள்வி கேட்க மாட்டேன், என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லவும் மாட்டேன். இப்ப நம்ம பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறோம்ல, அவர் இந்த வி த லீடர்ஸ் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இதே கேள்விதான் கேட்டாங்க, பிஜேபியை விட்டு எதற்காக வெளியே வரீங்க? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையாவது உங்களால பெற முடியும். ஓகே, இவர் திரும்பிட்டார் போல, இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்றாரே, அப்ப இவர் உண்மையிலே மாறி வந்துட்டு இருப்பா நம்ம நம்பலாம். ஆனா இன்னி வரையுமே அந்த காரணத்தை சொல்லல. சின்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களிடையே கீழே வேலை செய்யறது என்பது அண்ணாமலைக்கு பிடிக்கல. உள்ள பாத்தீங்கன்னா சில இந்த கட்சி பொறுப்புக்கான இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, அதன் காரணமாக வெளியே வந்திருக்காரு. பிஜேபியை பொறுத்த வரையுமே நீ ஏதாவது ஒரு கட்சி பேர்ல செயல்பட்டுக்கோ, அது நீ தாவேக்கான்ற பேரை வச்சு தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுக்கோ, இல்லைன்னா வி த லீடர்ஸ் சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுக்கோ, எப்படின்னா செஞ்சுக்கோங்க. ஆனா எங்களோட சித்தாந்தம் எங்களோட கொள்கை தான் உள்ள இருக்கணும். நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு கீழே தான் நீங்க வேலை செய்யணுன்றது தான் பிஜேபியோட ஒரே அஜெண்டாவே. நீங்க எந்த பேரைனா வச்சுக்கோங்க, ஆனா எங்களுக்கு திமுக அதிமுக இருக்கக்கூடாது, இதுதான் உங்களோட முதன்மையான நோக்கமே. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா, இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் வந்து அவங்க தோல்வியை சந்திச்சது என்பது சரியான ஒரு விஷயம்னு சொல்றாரு. அப்ப அவரை பொறுத்தவரையுமே தாவேக்கா வந்தது ஓகே, நாளை பின்ன நாங்களே தாவேக்காவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிப்போம். அப்ப இது எல்லாமே நம்ம கூட்டி பார்த்தோம்னா எந்த ஒரு வகையிலும் இவர் பிஜேபியை விட்டு விலகி விட்டார், இவர் ஒரு புதிய மாற்றத்தை சமூக
சமுதாயத்துக்கு தர போறாருன்னு சொல்லி எந்த வகையிலுமே நம்மளால நம்ப முடியல. தாவேக்காவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்தாங்க. நீங்க அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் இதுவரை அவங்களோட ஐடியாலஜி படி என்ன ஒரு சித்தாந்த படி எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லவில்லை. நீங்க பிஜேபியோட பி டீமா, நீங்க பிஜேபியோட பி டீமான்னு சொல்லி 2 பேரை நோக்கியும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருமே இதுவரையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறாங்க. மக்களே சிந்திச்சு பாருங்க. இது எல்லாமே யோசிச்சுட்டு திடீர்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி போறதுக்கு முன்னாடி ஐடியாலஜி படி அவங்க கரெக்டா இருக்கிறாங்களா, அவங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் வந்து மேடை ஏறி மாற்றம்னு பேசினா மட்டும் போதும், இன்ஸ்டா லைவ் மட்டும் போட்டா போதும், நல்லா பேசினாலே போதும்ன்ற வகையில தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா? ஆனா அப்படி தேர்ந்தெடுத்திருந்தா நீங்க சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் அமைதியா இருக்கிறார். அப்பெல்லாம் அடிக்கடி ஏதாவது பிரஸ் மீட்டப் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி அவர் சுத்தி போயிட்டே இருக்கும். அவரே டயர்ட் ஆயிட்டாரு. இதுதான் போல தமிழ்நாட்டு மக்கள். நம்ம சரியான கருத்துக்களை, அவர் பின்னாடி ஐடியாலஜி என்ன இருக்கு, என்ன நோக்கத்தோட பேசுறா தனிப்பட்ட விஷயம். ஆனா நிறைய விஷயங்களை பேசுவாரு. பேசினாலே தாட்சியெல்லாம் பிடிக்க முடியாது போல, பேசாம இருந்தாலே நம்மளுக்கு போதுன்ற மாதிரி அவரும் ஆயிட்டாரு. நான் இன்னைக்கு தாவேக்கா பொறுத்தவரையே அவங்க என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, கேள்வியே கேட்க வேணாம், பதிலே சொல்ல வேணாம், மக்களை சந்திக்கவே வேணாம், களத்துல நிக்கவே வேணாம், முக்கியமா அரசியல் பேசவே வேணாம். வெறும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல நீங்க வந்து ஒரு கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருந்துச்சுன்னா போதும், நீங்க தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவையே பிடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த தாவேக்கா ஒரு ரோலை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் காரணமாக எல்லாருமே நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வராங்க. அதனால எல்லாருமே நானும் அரசியலுக்கு வரேன்ற மாதிரி ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இதோட நீட்சியா தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட அரசியல் வருகையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலங்களில் நம்மளே இவ்வளவு பல்வேறுபட்ட கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்கோம். இதற்கான பதில்கள் வருதா இல்லையா? உண்மையாலே நீங்க பிஜேபியை விட்டு விலகி சித்தாந்தத்திலிருந்து விலகி புதுமையான சமுதாயத்திற்கான கிட்டத்தட்ட சொல்லப்போனா தூய சக்தியான ஒரு ஆட்சியை கொடுக்க போறீங்களா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.